அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 30வது பகுதியை எழுதியதை வாசிக்கின்றேன். தலைப்பு: அறிவை கொண்டும் அறிவை கடந்தும். மனிதனின் உணர்வுகளில் 2 நடந்து கொண்டே இருக்கிறது. இவன் பிறந்தது முதல் இறப்பு வரை இதை புரிந்து கொள்ளலாம். அதாவது மனிதன் வளர்வது அறிவினால் என்று வைத்து கொண்டால், மனிதனின் ஆதிப்பிறப்பு எப்படி தோன்றியது? சூரியனில் உள்ளவற்றை அறிவை கொண்டு ஆராயலாம் என்றால், சூரியனின் சுழற்சி ஏன், எப்படி, எதுவரை என்பது அறிவினில் கணிக்க முடியுமே ஒழிய, அது ஏன் தோன்றியது, எதன் மூலம் தோன்றியது என்பதை அறிவை வைத்து ஆராய முடியாது. ஏற்கனவே இருப்பவைகளை வைத்து இணைத்து பிணைத்து பேசி கொண்டிருக்கலாமே ஒழிய, இயற்கையில் அனைத்தும் தோன்றியதற்கு மூலம் எது என்றும், இயற்கையின் மூலம் எப்படி தோன்றியது என்பதை அறிவால் அறிய முடியாது. இதைத்தான் தைத்திரிய உபனிடத்தில் அங்கே கண்கள் போக முடியாது, மனம் போக முடியாது, எந்த புலன்களும் போக முடியாது என்று கூறப்படுகிறது. அதாவது அறிவு மிக மிக குறிப்பிட்ட மிக மிக சிறிய அளவிற்கு தூரத்திற்கு மட்டுமே செல்லும் அளவுடையதாகும். அதை வைத்துக்கொண்டு அறிவும் அறிவியலும் பெரிதாக கணக்கிட்டு பிரபஞ்சத்தை உணர்ந்துவிட முடியாது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இயக்கத்தினையும், அவ்வியக்கத்தின் அடிநாதமாக விளங்குகின்ற சக்தியையும் மனிதன் அறிவால் உணர முயற்சி செய்யலாம். ஆனால் அதன் சக்தி உற்பத்தியை யார் படைத்தது, ஏன் இப்படி அமைப்பாக ஒன்றோடு ஒன்று இணையும் வண்ணம் படைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிவு கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு பதிலாக இந்த அறிவியலை வைத்து உணவும் மனிதனும் பஞ்சபூதமும் எப்படி ஒன்றோடொன்று இணையும் வண்ணம் படைக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அறிவு எப்படி தோன்றியது என்பதை அறிவியலும் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு பதிலாக இந்த அறிவியலை வைத்து அத்தனை உணர்வுகளும் மனிதனும் பஞ்சபூதங்களும் எப்படி ஒன்றோடொன்று உள்தொடர்பாக இயங்குகின்றது என்பதை ஓரளவு விளக்கலாம். அதற்கு மேல் ஒவ்வொன்றும் கருத்து பெயர்ப்பாக இன்டர்பிரட்டேஷனாக இருக்குமே ஒழிய மற்றபடி ஒன்றும் செய்துவிட முடியாது. ஒவ்வொரு அணுவான நிகழ்வையும் கூர்ந்து மிகவும் நுட்பமாக ஆழ்ந்து தியானம் போன்று சிந்தித்து கொண்டே இருந்தால் அதனுள்ளே ஒரு முடியாத தூரத்திற்கு பின்னால் மெய்ப்பொருளை வெறும் அறிவை வைத்து உணர முடியாது என்று உணர முடியும். மெய் உணர்வும் மெய் அறிவும். தலைப்பு: மெய் உணர்வும் மெய் அறிவும். ஒரு நிகழ்வின் பொருளை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அதனுடைய மெய்ப்பொருள் காண்பதற்கு நமது சாதாரண அறிவு பயன்படாது. அந்த அறிவுதான் மெய் உணர்வால் விளைந்த அறிவாகும். இவ்வறிவு மெய் உணர்வின் பால் பட்டது. மெய் உணர் என்பது உபநிடதங்களில் கூறியது போல் வெறும் பொறிகளிலும் புலன்களிலும் உணர்ந்துவிடக்கூடிய அன்று. அதையும் கடந்து புனிதமானது. அறிவினால் அவ்விடத்தை எல்லோரும் எளிதாக உணர முடியாது. ஏனென்றால் அறிவு அறிவால் புலப்படும். ஒவ்வொன்றும் எண்ணங்களின் முயற்சியால் நடப்பது. ஆனால் மெய்யுணர்வு என்பது எண்ணங்கள் முழுவதுமாக ஒடுங்கி ஏற்பட்ட பிறகு எழுகின்ற ஆத்ம அனுபவமாகும். அங்கே எண்ணங்களுக்கோ அறிவிக்கோ அறிவியலுக்கோ இடமில்லை. அறிவையும் மெய் உணர்வையும் நுட்பமாக அடையாளம் காணுவதற்குத்தான் பல நிலைகள் குறிக்கப்பட்டுள்ளன. அம்முறைகள்தான் தியானம், சமாதி, சம்யமம், நிர்விகல்ப சமாதி என்று படிப்படியாக முறைப்படுத்தப்பட்டுள்ளது. அறிவிலிருந்து மெய் உணர்வுக்குள் நுழையும் நிலையை ஒவ்வொரு எண்ணங்களும் குறைந்து
அதாவது தாட்ஃபுல்னஸில் இருந்து தாட்டுக்கு கடந்து படிப்படியாக 1 or 2 தாட்டிற்கு சென்று இறுதியில் நோ தாட்டிற்கு செல்லும் நிலைக்கு பிறகு, அதாவது எண்ணம் முழுவதுமாக ஒடுங்கி மனம் சலனமற்று ஸ்டில்மைன் நிலைக்கு பிறகுதான் மெய் உணர்வு எழும். அம்மெய் உணர்விலே தொடர்ந்து எல்லாவற்றையும் சாட்சி பாகமாக இருந்து பயணம் படும் போதுதான் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பிறகு எல்லாமே மறந்து, அதாவது டிரான்சென்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம் நிலைக்கு போய் சமாதி நிலையை அடைய ஆரம்பிக்க முடியும். அந்நிலையில் இருந்து உணரக்கூடிய ஒன்றுதான் புலன்களை கடந்ததாகும். தலைப்பு: ஆத்மாவை இனங்காணுதல். புலன்களை கடந்தது என்று கூறிய அளவில் அது உடலிலே நடக்காது என்று புரிந்து விடுகிறார்கள். புலன்கள் கடந்தது ஆத்மா என்றும் மனதிற்கு எட்டாதது என்றும் கூறியவுடன் மனதிற்கும் புலன்களுக்கும் எட்டாதது எப்படி உண்மையாகும் என்று அறிவும் அறிவியலும் எழுப்புகின்றன. மனதிற்கும் புலன்களுக்கும் எட்டாத ஒன்றாக ஆத்மா இருந்திருந்தால் ஆத்மாவை பற்றி விளக்கி இருக்க முடியுமா? அதனால்தான் எல்லோருக்குள்ளும் இருப்பதுதான் ஆத்மா என்று கூறப்படுகிறது. ஆனால் இதை யாரும் உடனே இனம் காணுவதில்லை. அப்படியே காணும் வாசலை, அதனுடைய இயக்கத்தை மிகச் சிலர்தான் உணர்ந்தாலும் அதை பற்றி தொடர்ந்து இனம் காண முயற்சிப்பதில்லை. எப்படி இதை இனம் காண வேண்டும் என்பதை பார்ப்போம். அதாவது இப்படிப்பட்ட ஆத்மா நமக்குள்ளே இருப்பது என்பதை கேட்டறிவதற்கு முதலில் அறிவு வேண்டும். இந்த அறிவை பயன்படுத்தி பொறி புலன்கள் வேண்டும். பொறி புலன்களும் உள்வாங்க மனம் வேண்டும். அதனால்தான் வேதாந்தத்தில் அருகில் இருப்பதும் தூரமாக இருப்பதும் என்று கருதப்படுவது ஆத்மா என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மனதிற்கு எட்டாது என்றும் மனம் வாக்கிற்கு எட்டாது என்றும் கூறப்படுகிறது. எப்படி இருந்தாலும் ஆத்மாவை அறிய, கேட்க, உணர மனமும் அறிவும் முதலில் வேண்டும். அதற்குள்ளே செல்ல அதாவது கனவற்ற உரத்திற்கு செல்வதற்கு முன்னர் கனவுள்ள தூக்கத்தையும் தூக்கமற்ற தூக்கத்தையும் சுழற்சியில் கலந்துதான் ஒரு நிலையில் கனவற்ற தூக்கத்திற்குள் நுழைய முடியும். கனவற்ற உறக்கத்தில் முழுவதுமாக எண்ணம் ஒடுங்கி எங்கிருந்தோம் என்றோ அல்லது நாம் இருந்தோமா என்று நினைக்கும் அளவிற்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதல்லவா? ஆனால் நமது உடலும் நாமும் இங்கேதான் இருந்திருக்கிறோம். இப்படி உணர்வதற்கே மனமும் அறிவும் பொறியும் புலன்களும் முதலில் வேண்டும். தலைப்பு: ஆத்மாவை ஆத்மாவால். போக போக அனைத்தையும் வைத்து உணர்ந்த நிலை மறைந்து போக இறுதியில் ஆத்மாவினாலே ஆத்மாவை உணரும் நிலை ஏற்படும் என்பதைத்தான் வேதாந்தம் ஆத்மாவை ஆத்மாவினில் உணர வேண்டும் என்று கூறுகிறது. கீதையும் இதை பற்றி கூறுகிறது. இது ஒரு ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங் நுண்மையானது, சூட்சுமமான நுட்பமானதை மறுபடியும் துல்லியமாக உடனே உணர்ந்து விட முடியாது. உயிர் உள்ள செல் இயக்கத்தையும் சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் மைக்ராஸ்கோப்பின் மூலம் நாம் பார்க்க முடியும். இதை போன்றுதான் நமக்குள் எந்நேரமும் சக்தியோடும் இயங்காமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மாவை அதிசூட்சமமாகவும் நுட்பமாகவும் அனைத்து எண்ணங்களும் ஒடுங்கிய நிலைக்கு பிறகே ஆன்ம பயணம் ஏற்படும். அதை முதலில் உணர்வோடு கூடிய சமாதி நிலையில் பயணம் தொடங்கி இறுதியில் நிர்விகல்ப சமாதி நிலையில் பயணம் சுழன்று பிரபஞ்சத்தில் ஐக்கியமாகிவிடும். இந்நிலையில் மூளையின் அதிர்வலைகள் டெல்டா அளவிற்கு சென்று அதற்கு மேலே முழுவதுமாக அடங்கிவிடும். இதை பெட்ஸ்கேன் மூலம் கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கலாம். இங்கே அறிவையும் உடலையும் தனித்தனியாக இனங்காணும் அறிவினை உணர்ந்து கொண்டால் எங்கே எண்ணம் நுழைகிறது என்பதை கண்டறிய முடியும்.
உடலை ஆழமாக உணர்ந்து பார்த்தால் அறிவும் அறிவியலும் இன்றி உடல் இயங்குவதை உணரலாம். ஆகவே மனித அறிவை கடந்து நம் உடல் இயங்குவதை உணரலாம். இங்கேதான் உயிரினங்களுடைய இயக்கத்தை கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தால் நமக்கு முடியும். அறிவையும் அறிவியலையும் கடந்து அத்தனை உயிரினங்களும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. அதனால் நம்முடைய ஒவ்வொரு அணுவணுவான நிகழ்விலும் மனிதன் அறிவில் நடப்பது என்பது மிக மிகச் சிறிய அளவே இருக்கும். சூரியனும் சந்திரனும் இயற்கை கோள்களையும் இயக்குவது யார்? அறிவால் என்பதை சிந்தித்து பார்க்கும்போது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் நம்முடைய எண்ணங்களினாலோ அறிவினாலோ இயங்குவதில்லை என்பதை உணரலாம். அறிவினால் உடலானது உண்மை இயல்பு நிலையையும் இயற்கை தன்மையையும் இழக்கிறது அல்லது விரிவாக்கப்படுகிறது, அழுத்தப்படுகிறது என்பதுதான் உண்மையாகும். ஆகவே அறிவும் எண்ணமும் இல்லாமலே உடல் தானாகவே இயங்கும் சக்தி கொண்டவை. தலைப்பு: எண்ணமும் அறிவும். எண்ணம் என்பது மனிதனுள் உள்வாங்கப்பட்டது. அறிவு அதை போன்றே ஏற்கனவே சேமிக்கப்பட்ட ஒன்றாகும். எண்ணத்தை உடலிலிருந்து தனியாக பிரித்து எடுத்துவிட முடியாது. ஆனால் எண்ணத்தின் ஆக்கிரமிப்புகளை இன்னொரு எண்ணத்தால் அமுக்கிக் கொண்டே உடலின் இயக்கத்தை அனாவசியப்படுத்தாமல் இருக்கலாம். எண்ணத்தில் மட்டுமே உடலுக்கு பிரச்சனையை ஒழிய உடலினால் எண்ணத்திற்கு எவ்வித சங்கடங்களும் இல்லை. மனித அறிவினால் எல்லாவற்றையும் எப்படி உணர முடியும் என்பதை உணரும்போதுதான் அறிவின் பகுதியே கருத முடியாத அளவிற்கு மிக மிகச் சின்னதாக போவதை உணர முடியும். வாக்கிலும் நுட்பமானது, மனதிலும் எண்ணம் நுட்பமானது, எண்ணத்திலும் அறிவு நுட்பமானது, அறிவிலும் பகுத்தறிவு நுட்பமானது, பகுத்தறிவிலும் மனச்சாட்சி நுட்பமானது, பகுத்தறிவிலும் மனச்சாட்சியிலும் ஆணவம் முக்கியமானது, மனச்சாட்சியிலும் மரபணுத்திறன் முக்கியமானது, மரபணுத்திறனில் நான் என்பது தன்முனைப்பு நுட்பமானது, நானிலும் சைத்தன்யம் நுட்பமானது, சைத்தன்யத்திலும் ஆத்மா நுட்பமானது, ஆத்மாவிலும் பரமாத்மா நுட்பமானது. மனிதனுடைய அறிவாலும் நுண்ணறிவாலும் மரபணுத்திறனாலும் மனத்தின் துணை கொண்டு மிகச்சிறிய அளவின் தூரத்தை அடைய முடியும். அதில் அடைந்த பிறகு அதிலிருந்து மிகச்சிறிய அளவைத்தான் கிரகிக்க முடியும். ஒரு நூலை படிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நூலின் மொழி அறிவையும் அந்த மொழியின் புலமையை பொறுத்து, அந்த நூல் பற்றிய சார்பு கருத்துக்களை பொறுத்தும் அந்த நூலை முழுவதுமாக படிக்க முடியும். அதாவது அந்த நூலை ஈடுபாட்டோடு படித்தும் கூட அந்நூலில் உள்ள அனைத்து கருத்துக்கையும் உணர முடியும். உண்மையையும் அப்படியே முழுவதுமாக உணர்ந்துவிட முடியாது. அந்நூலை படித்த பிறகு அதை பிறருக்கு உணர்த்து முயலும் போது ஓரளவிற்கு 25% தான் உணர்த்த முடியும். இப்படித்தான் அறிவு பயன்படுகிறது. அதற்கு மேல் அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அனைத்தையும் முழுவதுமாக ஒடுக்கிவிட்டு எவ்வித எண்ணங்களும் இல்லாமல், அதாவது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் ஒன்றை கொண்டு ஒன்றை சாட்சி பாவனையோடு உள்வாங்கும் போது அங்கே அறிவின் துணை இருக்கும். ஆனால் அறிவின் ஆக்கிரமிப்புகள் இருக்காது. அதாவது ஆத்மாவின் அடிநாதத்தை கொண்டு அறிவின் சார்பு கொண்டு துணை கொண்டு மனத்தின் முன் காவல் துணையோடு ஒன்றை உள்வாங்கும் போது அங்கே அதிசயமான பதிவுகள் நேரடியாக அமையும். அப்போதுதான் அறிவிற்கும் அறிவினை கடந்த ஆத்மாவின் துணை நிற்பதை உணர முடியும். நேரடியாக ஆத்மாவை மட்டும் பயன்படுத்தி விட முடியாது. கடலின் அலைகள் எழுந்தாலும் கடல் இல்லாமல் அலை எழ முடியாதல்லவா? இதனால்தான் கடல் அடிநாதமாக கொண்டுதான் அலை எழ முடியும். அதை போன்றுதான் ஆத்மாவின் எழுச்சி என்பது அறிவை மனதின் ஒடுக்கம் என்பதை சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் இவற்றை, அதாவது அறிவு, மனம், ஆத்மா ஆகியவற்றின் இனம் காணுவது கடினம்.
ஆனால் இவற்றினை மிக மிக மென்மையாகவும் நுட்பமாகவும் இனம் கண்டால்தான் உண்மையான ஆத்மாவின் எழுச்சி எப்போது ஏற்படும் என்பதை உணர முடியும்.